அனைவருக்கும் வணக்கம். UGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Let A be a 3/3 matrix with determinant A equal to 5. If B equal to 4A square, then determinant B is equal to what? இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ ஒன்றில் ஏங்கிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸு, அதோட டிட்டர்மினன்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட B வந்து 4A ஸ்கொயராக இருந்தால் டிட்டர்மினன்ட் B என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள், மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி இது பயன்படும். டிட்டர்மினன்ட் A பார் n ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் A ஹோல் பார் n. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். ரெண்டாவது, if capital A is an n by n matrix, then determinant Ka equal to K power n determinant A. Okay, for any scalar K. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் ஏ பார் என் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பார் என் அப்படின்னு எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் கேஏ ஈக்குவல் டு கே பார் என் டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த ஏ வந்து n by n மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஓகே, n by n ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ஸோ ஜஸ்ட் அந்த கே பார், இந்த n தான் பாரில் வருது, இவ்வளோ தான் விஷயம். இந்த 2 ரிசல்ட் மைண்டில் வச்சுங்க. இப்போ நம்ம கேட்குறது என்ன, டிட்டர்மினன்ட் பி கேட்குறாங்க, அதை கால்குலேட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப், ஆக்சுவலாக பி என்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4A ஸ்கொயர். ஜஸ்ட் அதை பிக்கு பதிலாக 4A ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஏன்றது என்னது, 3/3 மேட்ரிக்ஸ். இங்கே n வந்து 3 ஆகிடுச்சு. அப்போது நான் அந்த ஸ்கேலார் கேவை வெளியே எடுக்கலாம் இல்லையா? எப்படி எடுக்கலாம், இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி. இப்போ 4 உள்ளே இருக்குது, 4 நான் வெளியே எடுக்க போகிறேன். எடுத்தால் அந்த n by n மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க, அந்த ஆர்டர் பாருங்கள், அதில் n வேல்யூ தான் இங்கே இருக்குது. அப்போது இங்கே வந்து மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸு. இப்போ 4 வெளியே வரும்போது இந்த ரிசல்ட் படி இங்கே வந்து n மதிப்பு 3 ஆகிடுது. ஓகே, ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸ் இங்கே இந்த ஏ. அப்போது எடுத்தது போக மிச்சம் உள்ள டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி இந்த 4 வெளியே எடுத்துகிட்டு 4 கியூப் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த 4 கியூப் அப்படியே இருக்கட்டும், இங்கே இன்ட்டு இருக்கும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் படி n வந்து இப்போ 3ஆக இருக்குது, 2ஆக இருக்குங்க. ஸோ இந்த 2வை நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த ரிசல்ட் படி, ரைட்? அப்போ இங்கே பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். உள்ளே இருக்கிற ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன் பை திஸ் ரிசல்ட். ஃபஸ்ட்டு இந்த 4ஐ வெளியே எடுத்திருக்கேன் இந்த ரிசல்ட் படி. ஓகே, இங்கே n வந்து வெளியே எடுக்கும்போது கே பார் n வரும் இல்லையா? கே தான் 4 பார் n, இன்னும் என்னன்றது n by n மேட்ரிக்ஸில் வர இந்த ஆர்டர் n. ஆனால் இங்கே இருக்கிறது பாருங்கள், இங்கே இருக்கிற n வந்து அடுத்த ரிசல்ட் இது. ஓகே, இப்போ இங்கே 2 வந்து n, இந்த 2வை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் பவரில். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் பை திஸ் ரிசல்ட். n வெளியே எடுக்கிறோம் பவரில், உள்ளேருந்து வெளியே எடுக்கிறோம். ஸோ எடுத்தால் அப்படி ஆகிடுது. அப்போ என்ன ஆகும், 4 கியூப் அப்படி இருக்கட்டும் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ என்ன, டிட்டர்மினன்ட் ஏ வந்து 5. அப்போது இங்கே உள்ள 5 கொடுத்துருங்க, 5 கொடுத்துட்டா ஸ்கொயர் இருக்குது. சரி, 4 கியூப் வந்து 64 இன்ட்டு 5 ஸ்கொயர் வந்து 25. இப்போ 64 இன்ட்டு 25 1600. ஓகே, சரி. அப்போ டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடிச்சா என்ன வருது, 1600. ஒன்றும் இல்லைங்க, டிட்டர்மினன்ட் ஏ பார் என்ன, டிட்டர்மினன்ட் ஏ பார் என்னன்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஏ வந்து n by n மேட்ரிக்ஸாக இருந்தால் கே எந்த ஸ்கேலார் ஆனாலும் இருந்துட்டு போட்டோம். டிட்டர்மினன்ட் கேஏ ஈக்குவல் டு கே பார் n டிட்டர்மினன்ட் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, டிட்டர்மினன்ட் பி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பின்றது 4A ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 4 வெளியே எடுக்கணும், ஸ்கேலார் இது. உங்கள் ஆர்டர் வந்து 3/3 மேட்ரிக்ஸ், ஏ வந்து 3/3. அப்போது n மதிப்பு இங்கே 3 நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ 4 பார் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் உள்ளே இருக்கிற ஏ ஸ்கொயர் மட்டும். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர்னு இருக்குது, அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இந்த ரிசல்ட் படி. அப்போ எழுதிட்டு இப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க கொஷினில் தோ. அப்போ அந்த 5 உள்ளே போட்டுறேன், ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 5 ஸ்கொயர் 25, 4 கியூப் 64, 64 × 25 1600.
ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாக எங்களோட டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் கொடுத்துட்டு வரோம். இது எல்லாமே நிச்சயம் கேட்பாங்க UGTRBக்கு. நிறைய ரிசல்ட்ஸ் படித்து மைண்டில் வச்சுக்கோங்களேன், அசத்திருவீங்க. இப்போ மாடல் எக்ஸாம் 5க்கான கொஷின் பேப்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. காலையில் வீடியோலையும் காட்டியிருப்பேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாடல் எக்ஸாம் 5 UGTRBக்கு கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற 9384686847 நம்பருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் எக்ஸாம் 5 அனுப்பிவிடுவாங்க. ஒரு சிலர்லாம் 5மே அனுப்புங்கன்னு கேட்குறீங்களா, 4 வரைக்கும் எழுதாமல் இருந்திருக்கீங்க. ஏன் எழுதாமல் இருந்தீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் சீக்கிரம் வாங்கி அதை எழுதி பழகுங்க. அதாவது இந்த மாதிரி மாடல் எக்ஸாம் நிறைய எழுதும்போது உங்களுக்கு என்ன தெரிய வரும், நம்ம மார்க் வந்து இந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அங்கே கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன ஸ்கோர் எடுப்பீங்கன்னு நீங்களாகவே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸாம் போகலாம். இவ்வளோ நம்ம எடுப்போம். ஏன்னா 5 கொஷின் பேப்பர் பார்த்தவங்களுக்கு 6வது கொஷின் பேப்பரில் நம்ம என்ன எடுப்போம்னு தெரிஞ்சிடும். ஆனால் இன்னும் ஒன்று செய்யலாம், இருக்கிற 10 டேஸில் இன்னும் நீங்கள் மெருகேற்றிக்கிட்டு அப்படியே இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாம் இன்னும் நல்லா பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம். இதாங்க விஷயம். இந்த மாடல் எக்ஸாம் எதையும் விடாதீங்க. அடுத்த 6வது மாடல் எக்ஸாம் 7வது மாடல் எக்ஸாம் 1 வீக்கில் 2 ஒன்றா கொடுத்தலான்னு இருக்கோம். ஒரு 7 குயிக்காக முடிச்சிடுறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வரும். ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.